ஆதித்யா என்னடான்னா இந்த பார்வதிக்கு வேலை கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றான். இந்த அகிலாண்டா அதை கேட்டு உடனே வேலை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னவோ 12 மணி நேரம் டைம் வேணும்னு கேக்குறாங்க. இப்ப என்ன நடக்கும் ஒன்னும் புரியலையே. மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்தாலும் சரி, நேரடியா அகிலாண்டத்துக்கிட்டயே போய் கேட்ட வேண்டியதுதான். பிரெயின் ஃபீவர் வரதுக்கு பிரெயின் வேணும். அதான்க்கா என்னால யோசிக்கவே முடியல. ரெட் சிக்னலா கிரீன் சிக்னலா என்னன்னு தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. ஆதித்யா அந்த டிரைவர் பொண்ண வேலைக்கு சேர்த்துக்கணும்னு கேட்டான்ல. ஆமா. அதுக்கு நீங்க ஆமா இல்லன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அதுக்கு என்ன இப்போ? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகுமா? பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வர்றது நல்லதா கெட்டதா? இந்த விஷயத்துல எடுத்தோமா கௌத்தமான்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு நீ கிடையாது. நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. ஐ வில் டேக் மை டைம். ஆனா அந்த நேரத்தை நான் உன் கூட வேஸ்ட் பண்ண விரும்பல. டிரைவர் பொண்ணு வேலைக்கு சேர்க்க போறீங்களா இல்லையான்னு கேட்டா இன்னமும் ஏன்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்கள என் மூர்க்கட பையங்க. என்னடா? என்ன மச்சி காலையிலே டென்ஷனா இருக்க? உனக்கு என்னடா? நீ திடீர்னு கல்யாணம்னு மாட்டிருக்கியா? நான் இப்ப கோயில்ல இருக்கேன், தயவு செஞ்சு வெறுப்பேத்தாத. மறுபடியுமா? ஐயோ டேய், ஆமா எந்த ஊரு என்ன அருவா? டேய் தேவையில்லாம வெறுப்பேத்தாதடா நீ. ஏன் எனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடானது உனக்கு தெரியாதா? சாரி மச்சி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். உனக்கு என்ன, உன் வசதிக்கும் உங்க அம்மா பவருக்கும் ஒரு தேவதை தான் வருவா. அடிச்சி போன வைடா. பாய் மச்சி. நானே ஐசு கிட்ட சிக்கிட்டேன்னு இருக்கேன். இதுல அவன் தேவதைங்கிறான், ஏஞ்சலுங்கிறான். ஏய் பாரு, ஹாய் பார்வதி. சின்னையா நீங்களா? இல்ல ஆதித்யா. அது எப்படி உனக்கு பழசுல அப்பப்ப மறந்துருமோ? இந்த கஜினி படத்துல சூர்யாக்கு இருக்குமே ஞாபக மறதி, அந்த மாதிரி. ஆமா, இது என்னது சின்ன பிள்ளைத்தனமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துகிட்டு இருக்க? அங்க எங்கேயும் துருத்துன்னு ஆர்டர் பண்ண நீ? சின்னையா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. உங்களை நான் கோவில்ல எதிர்பார்க்கல, அதனால நீங்களான்னு கேட்டேன். அது ஓகேமா, அதுக்கு எதுக்கு why this step by step walking? இப்படியே நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்லோ சைக்கிள் காம்படிஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. இது அடிப்பிரதட்சணம் சின்னையா. நாம நினைச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அடிமேல அடி வச்சு கோவில சுத்தணும். சுத்தும் போது பிரகாரத்துல இருக்கிற எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஓகே, அப்படி செஞ்சா நினைச்சது நடக்கும் சின்னையா. உங்க அம்மா இந்த வேலைக்கு சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு 12 மணி நேரம் டைம் கேட்டிருந்தாங்கல்ல. ஓ, அது ஃபாஸ்டா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேடம் நீங்க இங்க ஸ்லோவா நடக்கிறீங்க. இல்ல சின்னையா, சாமி கிட்ட நேந்துக்கிறேன். அப்போ இது பாய்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா? சாமி எல்லாருக்கும் பொதுதானே சின்னையா. நம்பி கும்பிட்டா யாரா இருந்தாலும் நினைச்சது நடக்கும். அப்படிங்கிற? ஆமா சின்னையா. அப்ப எனக்கு ஒண்ணு பண்ணு, இந்த ரெட்டும் எல்லோவும் கொஞ்சம் கூட. உங்களுக்கு என்ன வேண்டுதல் சின்னையா? ஃபர்ஸ்ட் நீ இத கொடு, அதுக்கப்புறம் நான் எல்லாம் சொல்றேன். சரி. கடவுளே,
கரெக்டா பண்றேனா? கரெக்ட் தான். சின்னையா, உங்களுக்கு என்ன வேண்டுதல்? எனக்கு நிறைய இருக்கு. இந்த ஐஸ்வர்யாக்கு டிசென்ட்ரி ஆகி கோயிலுக்கு வரவே கூடாது. ஆ, ஓ, எங்கள் அப்படிங்கறதுனால ஃபீல் பண்றியோ? சரி, அவங்க அம்மா பாத்ரூமில் விழுகிற மாதிரி இந்த கடவுள் ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ சின்னையா, அப்படிலாம் கெட்டதா வேண்டக்கூடாது. பாவம் சின்னையா அவங்க. யாரு அவளா பாவம்? அவளை கட்டிக்கிறேன் பாத்தியா, நான் தான் ரொம்ப பாவம். அருண், அகிலாண்டேஸ்வரி கடவுளுக்கு மட்டும்தான் தலகுனிவா. கண்டவங்க முன்னாடி தலகுனிய வச்சிராத. மா சாரிமா, ப்ரே பண்ணிட்டு. ஏய், இந்த கோவில் உற்சவ மூர்த்தி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். இந்த கோவில் அம்மன் தலையில ஜொலிக்கிறது அகிலாண்டேஸ்வரி கொடுத்த வைர கிரீடம். அப்பேற்பட்ட குடும்ப பையன் இப்படி சீப்பா நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? பொண்ணு கொடுக்கறவங்க வீட்ல என்ன நினைப்பாங்க? சாரிமா, நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பார்வதியை பார்த்தேன். நீங்க 12 hours டைம் கேட்டதுக்காக அவ ப்ரே பண்றேன்னு சொன்னா, நானும் சும்மா அப்படியே. மன்னிச்சிருங்கம்மா, நீங்க சின்னையாலாம் வருவீங்கன்னு தெரியாது. நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னு சாமி கிட்ட. ஏய், அருண், உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் குருஜி கிட்ட ஜாதக பொருத்தம் பார்க்கத்தான் நான் கோயிலுக்கு வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இவ பிரார்த்தனை தடப்பட்டு இவ கையில இருந்த மஞ்சள் ஏன் கால்ல வந்து விழுந்துருச்சு. நமக்கு சகுனம் நல்லாதான் இருக்கு. மத்தவங்கள அம்மன் பாத்துக்குவா. குருஜி காத்துட்டு இருப்பாரு, வா. சரிம்மா. கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும் பார்வதி. ஆல் தி பெஸ்ட். ஆஹா, மங்கள காரியம் பேசுறப்போ
காலில் மஞ்சள் பூசிட்டு வரணுங்கிறது ஐதீகம். பண்பாடுனா அகிலாண்ட அம்மா தான். நீங்கள்லாம் அவட்ட கற்றுக்கணும். அம்மா உட்காருங்கம்மா. தாக்ஷாயினி, பிள்ளைங்க ஜாதகத்தை குருஜி கிட்ட கொடு. சரி இந்தாங்க. ஓம் ஸ்ரீம் சாமுண்டேஸ்வரி நமோ நமः. அம்பாள் முதல்ல பொண்ணு ஜாதகத்தை கையில தரா. என்ன ஆச்சு குருஜி? பொருத்தம் சரியா இருக்குல்ல? பொருத்தம்லாம் நன்னாதான் இருக்கு. பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட குரு பார்வை வந்துருது. குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கறார். உங்களுக்கு தெரியாதது இல்ல, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவா. அப்போ நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? தாராளமா. ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு சின்ன பரிகாரம் ஒண்ணு பண்ணணும். என்ன பரிகாரம் சாமி? என்ன விரதம்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் நாங்க பண்ணிடுறோம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் 9 பொருத்தம் சரியா இருக்கு. ஆனா அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு பேர் ராசி இல்லை. என்னது? என் பேர் ராசி இல்லையா? என் பேர் ஐஸ்வர்யா. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஐஸ்வர்யா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையார. நீங்க சொல்லுங்க சாமி. பொண்ணு பேர்ல இருக்கிற ஐஸ்வர்யம் இவ புகுந்த வீட்டுல தங்காது. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க பொண்ணுக்கு வேற பேர் சூட்டணும். அப்படி செய்யலன்னா இந்த வீடு மட்டும் இல்ல, எந்த வீட்டுக்கு வாழ போனாலும் அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் தங்காது. நான் இத நம்ப மாட்டேன். மா, இவ்ளோ வருஷமா ராசியா இருந்த பேரு திடீர்னு எப்படி? ஐஸ்வர்யா, குருஜி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. சாமி, என்னைக்கு பேர் சூட்டு விழா வைக்கலான்னு நீங்க சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடலாம். அம்மா! ஐஷு, அமைதியா இரு கொஞ்சம். சின்ன பொண்ணு தானே, திடீர்னு பேர் மாத்தணும் பரிகாரம்னு சொன்னதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. சீக்கிரம் சரியாயிடுவா. தாக்ஷாயினி, நீ ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போ. நான் குருஜி கிட்ட கும்பாபிஷேகம் விஷயமா கொஞ்சம் பேசணும். அருண். விஜயா. எஸ் மேடம், வாங்க. பார்வதி, நீ சொன்ன மாதிரியே என் ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். போலாமா? போலாம். குருஜி, பொண்ணு பேர் மாத்த சம்மதிக்கலன்னா வேற ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணுங்க தானே, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் மகாலட்சுமியா இருக்காங்க. சரி, நீங்க அவ பேர் மாத்துறதுக்கு நாள் குறிச்சிருங்க. சரிம்மா, நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். ஆகட்டும்மா. நான் வரேன் சாமி. ரொம்ப சந்தோஷம்மா. தீர்க்க சுமங்கலி பவா.
அம்மா தாயே, அகிலம்மா மனச குளிரவை. அவங்க என்ன வேலைக்கு சேர்த்துக்கணும். இல்லைன்னா ஆதித்யா ஐயா மனசு நொந்து போயிடுவாரு. அவரோட நல்ல மனசுக்காச்சும் கருணை காட்டு. நீதான் தாயே அகில அம்மாவை நல்ல முடிவா எடுக்க வைக்கணும். உனக்கு நான் பால் கூட எடுக்கிறேன். ஐயோட கார ஐயா 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 ஐயோ கடவுளே. சார் ஐயோ சார் கொஞ்சம் பண்ணி நிறுத்துங்க. நிறுத்துங்க ஐயா, நில்லுங்க. அண்ணனே அண்ணன் நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னாச்சும்மா? எங்க ஐயா கார்ல மயங்கி கிடக்குறாரு. ஹாஸ்பிடலுக்கு சரி, போகணும். போலாமா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. வாங்க. இவர்தான் தூக்குங்கண்ணே. பாத்து.